இந்த பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட பக்கமா நிக்கணுமா, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலே பழிய போட்டு தப்பிக்கணுமா? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக இங்க வந்து போராட்டங்கள் நடத்துறாங்க. அதை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்றது கேப்ஷனா வச்சு நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது தலைகுனிவா, அது தலைகுனிவா? இது தலைகுனிவா இல்லையா? இதனால தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இது ஒரு சம்பவமா? இப்படி ஒரு குடும்ப அரசியல் சொல்றவர் எந்த இடத்துலயாவது பிஜேபி குறித்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரா? சொல்லல. எந்த தயக்கமும் இல்லை, குழப்பமோ தயக்கமோ இல்லை. சண்டைக்கு தயாராகிட்டார், அவ்வளோதான். வார் தொடங்கிடுச்சு. நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது. இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? புரியலனா 2026 தேர்தலில் யார் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கூட்டணி அதிகாரத்தை விஜய்கிட்ட கொடுத்தாச்சு, யார் வருவா உள்ள? யாரு கூட்டணிக்கு யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு விரும்புறாங்களோ வரணும், அவ்வளவுதான். அப்போ தாவேக்கா தான் ஜெயிக்குங்கிறீங்க 2026? தாவேக்காவுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்காங்கிறது ரெண்டாவது. ஆனா திமுகவை விமர்சிக்கிற துணிச்சல் காங்கிரஸுக்கு எப்படி வந்துச்சு? விஜய் கொடுக்க தைரியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். அரசியல் நடப்புகளை தொடர்ந்து கவனித்து வருவது நீங்க, அதுக்கு ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல, எக்ஸ் தளத்துல நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. குறிப்பா இந்த எஸ்ஐஆர் குறித்து கடந்த ஒரு வாரமாவே தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எஸ்ஐஆரை எதிர்ப்பதற்கான தேவை இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? பீகாரில் அப்படி ஒரு ஆபத்து வந்ததை காங்கிரஸ் கட்சியின் மதிப்பிற்குரிய தலைவர் அடையாளம் கண்டு அதை எதிர்த்தார். வாக்குரிமை பேரணி ஒன்றை பீகாரில் நடத்தினார். தேர்தல் வெற்றிக்காக எந்த அநியாயத்தையும் செய்வதற்கு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல், கூச்சப்படாமல் செய்வது பாஜகவினுடைய பாணி. அவர்களுக்கு இப்பொழுது இருக்கிற கவலை, காஷ்மீர் வரையிலும் கால் ஊன்றி விட்டோம், தமிழ்நாட்டிலும் கால் ஊன்ற வேண்டுமானால் இப்படி ஏதாவது தகிடு தத்தங்கள், தப்பு தாளங்கள் நடத்தித்தான் வெற்றி பெற வேண்டும் என்கிற நிலைமைக்கு பிஜேபி கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. இதுல எங்க பிஜேபி வருது? எஸ்ஐஆர்ல தேர்தல் ஆணையம் இந்த பணியை செய்யப்படுது. தேர்தல் ஆணையத்திற்கு கூடிய நியமிக்க அதுல மேற்பார்வைக்கு அங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதை நடத்தக்கூடியது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களை வச்சு பண்ண போறோம். இதுல எங்க தப்பு தாளங்களை பண்ண போறோம்? இந்திய தேர்தல் ஆணையரே ஒரு பிஜேபி காரரை போலத்தான் பேசுகிறார். எதிர்கட்சிகளுக்கு அவர் பதில் சொல்கிறார், அவரே அரசியல் பேசுகிறார். தேர்தல் ஆணையம் சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அதற்கு அவர் பதில் அரசியல் செய்கிறார். இப்ப இத தமிழ்நாட்டுல விழித்து கொண்டது தமிழகம். நேற்று படிவங்கள் கொடுத்து விட்டார்கள். எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கண்காணிக்கிறது. முறைகேடு நடக்காமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு திமுக ஸ்டாலின் பாக முகவர்களை ஆற்றுப்படுத்தி அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதற்கிடையில உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கு திமுக. ஆமா, பீகார்ல இந்த குற்றச்சாட்டும் அதற்கு எதிரான எதிர்வினையும் ஆற்ற தொடங்கியதற்கு தேர்தல் அறிவிச்சு. ஆமா, பிறகு அந்த பிரச்சனையை கையில் எடுத்த ராகுலும் தேஜஸ்வியும் அதை அப்படியே விட்டு தேர்தலை சந்திப்பதற்கு வியூகம் வகுத்து இன்றைக்கு வியர்வை பாசனம் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல வரும். அதான் கேக்குறேன். நீங்க ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தை மீது வைக்கின்ற பொழுது அப்போ நம்ம இதை செயல்படுத்தக்கூடியவர்கள், இந்த பணியில் இருக்கக்கூடியவர்கள், நீங்க சொல்ற மாதிரி முகவர்கள்
அதை கவனமாக எடுத்துட்டு போகணும். தப்பு நடக்காத அளவில் அவங்க அதை பார்த்துக்கலாம். அதை தாண்டி நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறேன். இதை சரியா நடத்துங்கன்னு நீங்க கேட்கலாம். இல்ல அது ஏன்னா இது இது ஒரு 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 கலாச்சார போர் கூட. என்னன்னா, நான் ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில 9.5 மணி நேரம் பேசினேன். தமிழச்சி தங்கபாண்டியனுடைய அப்பா தங்கபாண்டியனை ஆதரிச்சு சரி, அவருக்கு தொகுதியில நான் பேசுறேன். இரவு 10 மணிக்கு கலைமாமணி முத்துக்கூத்தன் ஆணைகள் இட்டே யார்தெடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு பாட்டு எழுதி கலைமாமணி விருது பெற்ற முத்துக்கூத்தனுடைய பொம்மலாட்ட நிகழ்ச்சி 10 மணிக்கு முடியுது. நான் மேடை ஏறுறேன். இளைய வயசு. எவ்வளவு நேரம் பேசணும்னு தங்கபாண்டியன் கேட்டேன். தலைவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, அவர் வர்றது வரைக்கும் நீ தாண்டா பேசணும், விட்டு விளையாடுடா அப்படின்னாரு. 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சேன்னா அதிகாலை 7:30 மணிக்கு முடிக்கிறேன். அப்போது அவ்வளவு நேரமும் அந்த மக்கள் இருந்தாங்க அந்த இடத்துல. தேர்தல் பிரச்சாரம் என்பது எங்களுக்கு கொள்கை நடவு செய்வது. தேர்தல் பிரச்சாரம் என்பது எங்கள் லட்சியத்தை எல்லோருக்கும் சொல்வது. இன்னைக்கு என்ன செய்துட்டாங்க, சேஷன் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த பொழுது 10 மணிக்கு மேல பேசப்படாதுன்னு கட்டுப்பாடு விதிச்சிட்டாரு. அதனால இதையெல்லாம் அவங்க செய்வாங்க. இப்ப 10 மணிக்கு மேல பேச முடியாது. இல்ல, இது தேர்தல் ஆணையத்துடைய சீர்திருத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகாலமா அப்படி டெவலப் ஆயிட்டே தான் அது. ஒவ்வொரு சீர்திருத்தங்கள் இது சரியா இருக்காது. அப்போ 10 மணிக்கு மேலனா பொதுமக்களுக்கு அது தொந்தரவா இருக்கும், போக்குவரத்துல சில பிரச்சனைகள் வரலாம். சோ அப்படி பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்றவங்கல்ல, அதை கட்டுப்படுத்துறீங்க நீ. அது கொடுக்கறது யாரு? உனக்கு திட்டம் இருக்கா? இது கொடுக்கறது யாருங்கிற அதுல நம்பர் 1ல இருக்கிறது எந்த மாநிலம்? யாரு அதிகமா கொடுக்கறா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்குல்ல. தேர்தல் ஆணையத்துடைய பவர்னு ஒரு தேர்தலில் நிக்கிறவன் கொடுக்கறான், அவன் ஜெயிக்கணும்னு கொடுக்கறான், தப்பு இல்ல. தேர்தல் அரசியல்ல இதுவரைக்கும் சம்பந்தப்படாத நாஞ்சல் சம்பத்து நாளைக்கு தேர்தல் இருந்ததுன்னா நான் வெற்றி பெறணும்னா கொடுத்துதான் ஆகணும். அப்படிதான் நிலைமை. அப்படிதான் கட்சிகள் இதை தடுக்க உனக்கு திட்டம் இருக்கா? ஏதாவது திட்டம் இருக்கா உனக்கு? ஒரு இடைத்தேர்தல் ஒரு வேட்பாளர் இறந்துட்டார், ஒரு எம்எல்ஏ இறந்துட்டார். அந்த எம்எல்ஏ இறந்ததற்கு பிறகு அதே எம்எல்ஏ எந்த கட்சியில் வெற்றி பெற்றாரோ அந்த கட்சி தலைமையிடத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லி, இந்த தொகுதி நீங்க வெற்றி பெற்ற தொகுதி, நீங்களே ஒரு கேண்டிடேட்டை செலக்ஷன் பண்ணுங்க, அவங்கள நாங்க அறிவிச்சிரோம்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு எடுத்தா தேர்தல் ஆணையம் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவாயிரும். இன்னொரு இதுல யோசிச்சு பாருங்க, இதுல பல சிக்கல்களும் இருக்குது. இது குறித்து நிறைய முறை பேசியிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரணும்னு சொன்னா அவர் இல்லாமக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய செஞ்சா என்னத்துக்காகும் சார்? நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு கட்சியில ஒரு 2 இடத்துல போட்டி வருது, எதிரெதிர் துருவங்கள் இருக்காங்க, 2 பேருக்குள்ள யாருக்கும் ஒரு சீட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுங்களே, கட்சி ஒருத்தர் கொடுத்துருது, இது அவருக்கு பிடிக்கல, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, இவர் இல்ல அப்படின்னு சொன்னா கட்சி சொல்லக்கூடிய ஆள் அடுத்த எம்எல்ஏ வரலான்னு சொன்னா இவர் அவருடைய உயிர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலயும் போட்டி தானே இருக்கு. அதுதான் சொல்றேன், இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது ஆணையமே அதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்த மாதிரி ஆயிரம். இடைத்தேர்தலே பெரிய வேதனையல்ல இருக்கு. அது கரெக்ட், உங்களுடைய பார்வை சரி. நான் அதை சொல்ல, இப்படி ஒரு பிரச்சனை அது மாதிரி 1,32,000 ஓட்டு வெற்றி பெற்றவன் வாங்கிட்டான், தோத்தவன் 1,38,900 வாங்கிட்டான், இவன் தோத்துட்டான், அவன் வெற்றி பெற்றுட்டான். அப்ப இவன் வாங்கிய வாக்குக்கும் இவன் உழைத்த உழைப்புக்கும் அவன் மீது இந்த வாக்காளர் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல? நீங்க சொல்ல அடுத்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நோக்கி அதையும் கொண்டு வரையா? அதுவும் கட்சிகளை தான் வலியுறுத்தி கொண்டு வரும் சார். தேர்தல் ஆணையமா எடுக்கக்கூடிய முடிவு இல்ல இது. இது விகிதாச்சார முறைகளை கொண்டு வருங்கிறது அதுக்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இருந்தா யார் செய்யணும்? விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருந்துன்னா இன்டலெக்சுவல் எல்லாம் எம்எல்ஏ ஆயிடுவான் நிச்சயமா. அது பார்வை காட்டு. ஸோ அடுத்தபடியா இப்போ அடுத்த பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கூடிய ஒரு விஷயமா தமிழ்நாட்டை பொறுத்தல பாத்தீங்கன்னா, அந்த கோவையில அந்த மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. இதுல தமிழ்நாடு அரசினுடைய
இந்த நடவடிக்கைங்கிறது வந்து சரியான முறையில் இருக்குதா, இல்லை ஏதோ இடத்துல தவறி இருக்காங்க, அல்லது இது ஒரு தாமதமான ஒரு நடவடிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல, பாக்குறீங்க? தாமதமான நடவடிக்கை இல்ல, சரி. அது நடந்துச்சு. ம். ஒரு தம்பி ஒரு கல்லூரி மாணவியை காதலித்து அவளோடு உறவாடவும் உரையாடவும் ஒரு காட்டு பகுதிக்கு செல்றான். ம். இத காவல்துறை கண்காணிக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? ம். ஏன் சரி. அவன் அங்க போனான்? ம். அந்த கேள்வியை கேட்டு விட்டுறலாமா நம்ம? இல்ல, விடப்படாது. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறது மாதிரி சில பேர் நடந்துக்கிறாங்க. ம். இதனால அசம்பாவிதங்களும் விபரீதங்களும் விளைந்து விடுகின்றன. ம். இதுல ஒரு அரசாங்கத்தை எப்படி குறை சொல்ல முடியும்? இந்த பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குன்னு சொன்னா ம். பாதிக்கப்பட்டவங்க பக்கமா நிக்கணுமா, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலே பழிய போட்டு தப்பிக்கணுமா? இல்ல, இல்ல, அடுதலும் தொலைதலும் புதுவதென்று. நீங்க சொன்னது இப்போ ம். ஏன் அங்க போனான்னு கேட்டு முடிச்சிட்டீங்க. இல்ல, அதான் அவனே தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவன்கிட்ட ஒரு காட்டு பகுதிக்கு போகிறோம்ங்கிற ஒரு விழிப்புணர்வு கூட இல்ல. ம். அவர்கள் காமாந்தக்காரர்களா, கைவர்களா, இவனுக்கு முன்னால் தெரிந்தவர்களா, ம். இல்லாவிட்டால் அந்த பெண்ணை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டவர்களான்னு இதெல்லாம் இனி விசாரணையில தான் தெரியும். தெரியும் நிச்சயமா. ஒரு மாதத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருவோம்னு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ம். இதனால தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இது ஒரு சம்பவமா? அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் அதாங்க, இல்லையா? அதான் ஆனா, சொல்றேன். அந்த ஒரு சம்பவம் சொன்னா சரி ரைட்டு, ஏதோ இன்னைக்கு தான் நடந்திருக்குது, அரசு மேல சொல்ல முடியும். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக இங்க வந்து போராட்டங்கள் நடத்துறாங்க. அதை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்றது கேப்ஷனா வச்சு நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது தலைகுனிவா, அது தலைகுனிவான்னு கேக்குறேன். இல்ல, இது தலைகுனிவா இல்லையா? நான் சொல்றேன், இட் இஸ் ஈவன். இது ஒரு சம்பவம் ம். நடந்தாச்சு. ம். அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அரசாங்கம் அதற்கு தயாராகிவிட்டது. ம். ஆனா இதற்கு என்ன செய்வது? என்ன ரெசல்யூஷன் இருக்கு? ம். இது வந்து கோயம்புத்தூர்ல எங்கேயோ உள்ள பகுதி இல்லையா சார்? நீங்க காட்டு பகுதின்னு சொல்றோம். காட்டு பகுதினா அது ஏதோ ஒரு மனிதர்களே போக முடியாத இடம்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல, அது அதுல 11 மணி சார். அதாவது 11 மணி 20 நிமிடத்திற்கு, ஞாயிற்றுக்கிழமை 11 மணி 20 நிமிடத்திற்கு அந்த பையன் காவல்துறையை தொடர்பு கொண்டு பேசுறாரு. அவரு காவல் ஆணையர் சொன்ன விஷயத்தை வச்சு நம்ம சொல்றோம். ஏன்னா பாதிக்கப்பட்ட பையனோ அதை பற்றி தகவல்களோ வெளியே வரல, அது இப்போதைக்கு வராது. 11:20க்கு சொல்லி 11:35க்கு காவல்துறை அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாங்க. 11:35ல இருந்து மறுநாள் காலையில 4 மணி வரைக்கும் அந்த பெண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பகுதியில தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பிரச்சனை? அப்போ அந்த பிரச்சனையுடைய சீரியஸ்னஸ் வந்து காவல்துறைக்கு தெரியலையா? ஸ்பாட்டை சொல்லியாச்சு, இந்த இடத்துல இந்த பிரச்சனைன்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டு போறான். அப்போ இவ்வளவு நேரம் இருந்து கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ ஒரு அந்த அளவுக்கு போர்ஸ் கொண்டு போகலையா? அதுல என்ன நடந்துச்சு? கொண்டு போகல. ம். இது காவல்துறையினுடைய பலவீனம், காவல்துறையினுடைய கண்காணிப்பின்மை. ம். இதற்கு காவல்துறையில என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ டிஜிபி லெவல்ல முதலமைச்சர் உள்துறை சார்பில் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசரமும் அவசியம். ம். ஆனா அதனால தமிழ்நாடே இப்படிதான் இருக்குங்கிறது மாதிரி பிரச்சாரம் செய்வது அது நல்லதில்லை. ஏன்னா என்னுடைய அக்கா மகா, தங்கச்சி மகா சிந்தாதிரிப்பேட்டையில இருந்து ஒரு 2 வீலர்ல பெருங்குடிக்கு போறா. அவளுக்கு இரவு பணி. அதே பெருங்குடியில வேலையை முடிச்சுட்டு அதிகாலை 4 மணிக்கு கிளம்பி சிந்தாதிரிப்பேட்டைக்கு வர்றா. உனக்கு பயம் இல்லையாட்டின்னு நான் கேட்பேன். என்ன இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு அவ சொல்றா என்ன. அதனால பெண்கள் சுதந்திரமாக இயங்குகிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இதை வச்சுட்டு தமிழ்நாடு அரசையோ தமிழ்நாட்டையோ இந்த நாட்டுல பங்கம் செய்வது என்பது நல்லதில்லை. ஒட்டுமொத்தமா குறை சொல்லிட முடியாதுங்க. ஆமா,
அங்கங்க அப்படி நடக்கதான் செய்யும். நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கேட்கிறேன். இப்போ வந்து ஒரு இது என்னன்னா எப்போது நடக்கிறது தம்பி. இன்னைக்கு இந்த இதுதான் இது ஒரு தப்பிக்கிற வழி இல்லையா? இல்ல இல்ல எல்லா காலத்தையும் நடக்குது. இல்ல 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 அப்ப கூட நடந்திருக்குது. இந்த ஊடக வெளிச்சம் இருக்குல்ல, இந்த ஊடகங்களும் வலைத்தளங்களும் வந்த பிறகு இது பூதாகாரமாக கருதப்படுகிறதே தவிர இதெல்லாம் எப்போதும் அங்கங்கே நடந்துகிட்டு இது அந்த இடத்துக்குள்ள சட்டத்துக்கு புறம்பான ஒரு பார் அங்க இருந்ததாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. அதை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அங்க இருந்த மது பாட்டிலாம் எடுத்து அடிச்சு நொறுக்கிருக்காங்க அந்த கடையை. இப்போ இது வந்து காவல்துறைக்கு தெரியாதா? அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு? இந்த சம்பவத்தை விடுங்க, அங்க ஆளே போக முடியலங்கிறாங்க. இருட்டா இருந்துச்சு, காட்டு பகுதி, பெரிய சோறு இருந்துச்சு. அந்த இடத்துல பார் அனுமதி இல்லாம பார் இருந்துன்னா பெரிய தவறு. நாம் தமிழர் இயக்கம் அது செய்தானா நியாயமான நடவடிக்கை. இது அரசாங்கம். ஆமா, இதுதான் சார் சொல்றேன். இப்ப அரசாங்கத்துக்கு இதைத்தான் வந்து குறையா சொல்றாங்க. அரசாங்கத்தை சரியா கவனிக்கல, அரசு வந்து கவனிக்கல, அரசு கவனிக்கல, காவல்துறைனா யாரு? அரசு. காவல்துறை தலைவர் யாருன்னா முதலமைச்சர். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவரை நோக்கி தானே அந்த குற்றச்சாட்டு கை அவர் நோக்கி தானே போகும். அப்போ அந்த கேள்வியில தப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கேள்வியில தப்பு இல்லை. அப்போ அவங்க சொல்ல தமிழ்நாடு தலை குனிதுங்கிறத நம்ம ஏற்க தானே செய்யறோம். இது போன்ற சம்பவங்களால தலை குனிந்து விட்டது. தமிழ்நாடு தலை குனிய விடமாட்டோம் என்று சொல்லுவது 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கு அண்ணன் ஸ்டாலின் பயன்படுத்தியிருக்கிற அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இதோட பொருத்தி பார்க்க கூடாது. பொருத்தி பார்க்க கூடாது. அது வேற, இது வேற, அது வேற. சரி, இப்பொழுது அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டான பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்ல அதிமுக குறித்தும் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக செங்கோட்டையன் வந்து கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பகுதியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு குழப்பங்கள் நீடிக்கிற மாதிரி இருக்குது. செங்கோட்டையனை அந்த மாதிரி நீக்கினதுல உங்களுடைய நீங்க நீண்ட கால ஒரு அரசியல் பார்வையாளர் மட்டும் அது ஒரு அதிரடி முடிவா பார்க்கணுமா, இல்ல எடப்பாடி கொஞ்சம் அவசரப்பட்டாரு மாதிரி சொல்லுங்க? எடப்பாடி அவசரப்பட்டார் விட ஆத்திரப்பட்டார். பர்கூர்ல தோத்துட்டாங்க ஜெயலலிதா. ஒரு பலவீனமான வேட்பாளர், என் நண்பன் தான் சுகவனம், அவன்கிட்ட தோத்துட்டாங்க. எப்படி விஸ்வரூபம் எடுத்தாங்க? ஒன்று அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா? நீ கட்சியினுடைய பிறந்த நாளையே கொண்டாடலையே. எப்படி இருக்கும் கட்சி? கலகலப்பா இருக்குமே. இப்ப கூட 54 ஆண்டு விழா பெரிய அளவுல கொண்டாடலையே. பண்ணாங்களா கட்சி? இல்லையே. நான் அந்த போய் தெரியும் சரியா தவிர 5 வருஷம் குப்பை கொட்டவன் தானா? எப்படி இருக்குன்னு தெரியுமா? பேரளவுல கொண்டாட்டம் இருக்கு. அப்படி கொண்டாடுவாங்க. இப்போ பேரளவுல இருக்குறீங்க. பேரளவுல கூட இல்ல, அவருக்கு மனசு இல்ல. இல்ல, அது நான் கேட்க குறிப்பாக செங்கோட்டையன்ங்கிற அந்த கேரக்டர். அவர் செங்கோட்டையன் வந்து மெரிட் அவர் தான். இந்த முதலமைச்சர்ங்கிற மெரிட் அவருக்கு தான் வந்திருக்கணும். சரி, அது அவரு தவிர்க்க விட்டாருன்னா அது அவரு பிரச்சனை இல்லை சார். அவர் இல்ல, 1 கிலோ தங்கம் கொடுத்தாங்க எம்எல்ஏகளுக்கு கூவத்தூர்ல. 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. கேஷ் 5 கோடி, தங்கம் 1 கிலோ கொடுத்தது எடப்பாடி. செங்கோட்டையனை கொடுக்க தயார் இல்ல. அவர்கிட்ட இல்ல இல்லன்னு சொல்ல நம்ம இல்ல இந்த அமௌண்ட் கொடுக்காரு. அவரால் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்க முடியல. அவரை முதலமைச்சராகிட்டு நம்ம போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நீ முதலமைச்சரா வந்தாச்சு. நீ முதலமைச்சராக இருப்பதற்கான எந்த தகுதியும் இல்லைங்கிறது நீ முதலமைச்சர் ஆனதற்கு பிறகே நாடு உணர்ந்து கொண்டது. செங்கோட்டையனை நீ மதிச்சிருக்க வேண்டாமா? அவரதான் தெளிவா சொல்றாரு சார். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருந்த பொழுது இங்க வந்து அப்போது அவர் அமைச்சர் பதவியிலிருந்து அவர் விலக்கி வைத்திருந்தார். தான் முதலமைச்சர் ஆன பிறகுதான் அந்த பதவியை மீண்டும் அவருக்கு கொடுத்தோம். சசிகலா கொடுத்தது. சசிகலா அவருடைய கட்டுப்பாட்டுல அதிமுக இருந்த பொழுது சரி கொடுத்தது. இவர் நினைச்சா கூட திருப்பி எடுத்துக்கலாம். மறுபடியும் அவர் கடை அவர் அப்படி ஆட்சியில இருக்கிற வரைக்கும் அவர் இல்ல அப்பவுமே அவரு தர முடியாதுன்னு சொல்லி இருந்தா அப்பவுமே பிரச்சனை வெடிச்சிருக்கும். சசிகலா அம்மா தான் கொடுத்தாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை கொடுத்தாங்க. இன்னொன்னு, ஒரு கண்விழிக்காத கிராமத்துல தந்தி பேப்பர் கூட போக முடியாத ஊர்ல ஒரு குடிசையில ஒரு எம்ஜிஆர் படத்தை வச்சு ஒற்றை விளக்கு எரிகிற அந்த வீட்டுல இருக்கிற ஒரு அதிமுக தொண்டை சாகர வரைக்கும் இப்படி இருப்பான். எம்ஜிஆருக்கு கோவில் வச்சிருக்கான் மதுரையில ஒரு தொண்டை.
அந்த தொண்டனை பேர் சொல்லி கூப்பிடுகிற இடத்துல இருக்கிற ஒரே பர்சனாலிட்டி ஏடிஎம்கே அவர் மட்டும்தான். எடப்பாடி யாரையும் தெரியாது. அதனால அவர் இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி தூர தூக்கி எறிஞ்சதும் அவரு இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். யாரு? செங்கோட்டை. ஆனா அவருக்கு ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறது சார், குடும்ப அரசியல் அதிமுகவுல குடும்ப அரசியல்ங்கிறது ஒரு விஷயமா புதுசா சொல்றாரு. திமுகவுல குடும்ப அரசியல் எல்லாருக்குமே தெரியும். இல்ல நான் கேக்குறேன், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, துறைமுகங்கள், இந்த துறையில அடிச்ச கொள்ளைக்கு கணக்கு இல்ல. இந்த ரூபா வாங்கினது நீயா உன் மகனா? சரி, இது இப்படி இந்த கேள்வி கேட்டா நம்ம, அதாவது இந்த ரூபாயை வாங்கினது நீயா உன் சம்பந்தியா? அதுதான் குடும்ப அரசியல். ஆமா, அதுதான் குடும்ப அரசியல். அரசியல நீங்க பொறுப்பிலேயே நேரடியா வந்து பதவிகள்ல வர்றது, கட்சியில பொறுப்புகளுக்கு வர்றது, அடுத்த அதிகாரத்துக்கு வரும்போது பதவி பொறுப்புல வர்றது, இதுதானே ஒரு குடும்ப அரசியல். பிஜேபியோட கூட்டணி வெளியே இருந்துட்டு சில பண்ற வேலையெல்லாம் கணக்கு பார்த்தா அது யாருமே அதுல பிஜேபி கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு அவருடைய மகன் காரணம். எடப்பாடி பழனிசாமி மகன் காரணம். 26 இடத்துல ரெய்டு நடந்து சம்பந்திக்கு ஆபத்து வருகிற பொழுது அந்த பையன் தான் இந்த முடிவு. அப்படிப்பட்டவரா இருக்கு. அப்படி ஒரு குடும்ப அரசியல் சொல்றவரு எந்த இடத்துலயாவது பிஜேபி குறித்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரா? சொல்லல. அப்போ என்ன அர்த்தம்? அதான் செங்கோட்டையன் 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை பாதுகாத்தது பிஜேபின்னு சொல்றாரு. அததான் சொல்றேன். அப்போ என்ன இதுல என்ன இது இருக்குன்னு சொல்ற? அவரு குற்றம் சாட்டுறதுக்கு இதுல என்ன இருக்குது? நான் சொல்றது வாரிசு அரசியல் அதிமுகவிலையும் இருக்குங்கிறாரு. இருக்கு. ஆமா. ராஜ சத்யன் ஒரு தம்பி, அவன் தான் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவை தூக்கி வானத்தில் வைக்கிறது மாதிரி சொல்றாங்க. அது யார் அவரு? ராஜேஷ் சத்யன் யாரு? எல்லா பக்கமும் ராஜேஷ் சத்யன் வாரிசு. அதனால வாரிசு அரசியல் இருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு காரணம் அவருடைய மகன் கதிர். அவன் எதுலையுமே ஈடுபட மாட்டான். அந்த பெருமிதத்தில் அவர் சொல்லி இருக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவில இருந்து விலக்கப்படுது, அதாவது நீக்கப்படுறது ஒரு பக்கம் நடக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருந்தவர்கள் திமுகவில் சேர்றது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. நேற்று திரு மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்யறாரு. ஆனா ஆலங்குளம் தொகுதி திமுகவில் வந்து தன்னை இணைச்சுக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இது என்ன? இது எலெக்ஷன் ஒட்டி நடக்குமே எப்போதும் அந்த 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 வரிசையா எடுத்துக்கணுமா? தயார் நிலையில திமுக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு வெளிப்பாடு. எப்படி தயார்? மற்ற கட்சியில் உள்ள ஆட்களுங்க வர்றது. ஆமாங்க. மனோஜ் பாண்டியன் யாருக்கு மகன்? பிஹெச் பாண்டியனுக்கு மகன். த ஸ்கை இஸ் அவர் லிமிட்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிர்ப்பு போராட்டத்துல அரசியல் சட்டத்தினுடைய 17வது பிரிவை தீயின் நாக்குகளுக்கு தின்ன கொடுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர் உட்பட 12 பேரை நீ எம்எல்ஏ கிடையாதுன்னு சொன்னவன். வானலாவே அதிகாரம் எனக்கு இருக்கு. ஆமா, சொன்னவர். அவருக்கு மகன் நல்ல ஒர்க்கர் மனோஜ் பாண்டியன். நல்ல வழக்கறிஞர், வல்ல வழக்கறிஞர், அரசியல அடியும் முடியும் தெரிஞ்சவர். சரி, அவரே அங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியேறாருன்னா அவரு எப்போ வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் தானே சார்? ஓபிஎஸ் ஆதரவாளர் இருந்தாரு. தேர்தல் வரப்போது தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிட்டா திமுக தான் சாய்ஸ்ன்னு சொல்லி முடிவெடுத்துட்டாரு. அதிமுக மேல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற முடிவெடுத்துட்டாரு. அன்வர் ராஜா முடிவெடுத்துட்டாரு. இப்ப அந்த பட்டியலில் நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அப்புறம் அன்வர் ராஜா, இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த திரு மனோஜ் பாண்டியன், அதே மாதிரி அதிமுக இன்னும் சில அதிருப்தியாளர்கள் அந்த மாதிரி திமுக நெருங்க நிறைய பேர் போவாங்க. ஏன்னா இன்னொரு பார்வை என்ன இருக்கு சார், ஒரு கட்டத்துல ஓபிஎஸ்ஸே போய் திமுக சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. திரு ஓ பன்னீர்செல்வமே திமுக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் ஆதரவாளர் இருந்தவர் தான் திரு மனோஜ் பாண்டியன். அவர் அடுத்து போறாரு. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க ஓபிஎஸ்ஸே அங்க இருப்பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, ஓபிஎஸ் கையேறு நிலையில தானே இருக்காரு. அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட சேனையும் பலமும் இல்லையே. அதனால அவர் அந்த ஒரு நான் பிஜேபிக்கு போவாருன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி. ஆனா பிஜேபியில அவருக்கு என்னமோ அவருக்கு சரிய மரியாதை கொடுக்கல அவங்க. இனிமேல் கொடுக்க போறாங்களான்னு தெரியாது. சரி. ஏன்னா நயனார் நாகேந்திரனை போட்டதே
இந்த அதிமுகவில் இருக்கவங்களை எல்லாம் பிஜேபிக்கு கொண்டு வர்றதுக்கு தான். ஆனா இப்ப மாத்தி நடந்துட்டு இருக்குது. மாத்தி நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்து இந்த பக்கம் எதிர் முகாமுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தேவர் ஜெயந்தியில போட்ட பிளான். அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். நாளை ஒரு சம்பவங்கள் நாளையிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும். நிச்சயமா. அப்போ நிறைவாக திரு விஜய் அவர்கள் குறித்து நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறீங்க, சமூக ஊடகங்களையும் தொடர்ந்து பேசுறீங்க. இன்னைக்கு கூட அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. தொடங்கி அந்த கரூர் சம்பவத்திற்கு அஞ்சலி செலுத்தி விட்டு சில தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்க அதுல இருந்து மீண்டு அடுத்த கட்டமா அந்த தங்களுடைய பயணத்தை விரைவுபடுத்திட்டாங்க அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல அவங்களுக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கட்சி பெரிய அளவுல ஒன்றும் மேல எழுந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. நேற்றுக்கு 3084 பேர் அறிவிச்சுட்டாங்களே நிர்வாகிகள். ஒவ்வொரு அணிகளா போட்டு அதுக்கு அறிவிச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொதுக்குழு தீர்மானத்துல 2026 தேர்தலில் வந்து முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். அதே போன்று பார்த்தீங்கன்னா கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், முழு அதிகாரம் விஜய்க்கு தான் இருக்கு அப்படின்னு 2 தீர்மானம். ஏற்கனவே வாரங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் தான். மறுபடியும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் இந்த தீர்மானங்கள் கண்டினியூ ஆகுது. எந்த தயக்கமும் இல்லை அவங்கள்ட்ட. குழப்பமோ தயக்கமோ இல்லை. இல்ல, சண்டைக்கு தயாராயிட்டாங்க. அவ்வளவுதான். வார் தொடங்கியாச்சு. கூட்டணி பற்றி முடிவெடுக்கிற அதிகாரம் விஜய்க்குன்னு சொல்றது இது ஒரு திராவிட மாடல் பாணி தான். திராவிட மாடல் பாணி தான். யார் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ கூட்டணி அதிகாரத்தை விஜய்கிட்ட கொடுத்தாச்சு, யார் வருவா உள்ள? யாரு கூட்டணிக்கு யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு விரும்புறாங்களோ வரணும், அவ்வளவுதான். அப்போ தாவேக்கா தான் ஜெயிக்கும்ங்கிறீங்க 2026ல? தாவேக்காவுக்கு வாய்ப்பு இருக்கு சார். யாரு அவங்களுக்கு தான் இல்ல, ஒரு வெற்றி, ஒரு மக்கள் சக்தி அவர்கிட்ட இருக்கு. கூட்டணி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு அறிவிச்சிருக்காரு. திமுக எதிர்க்கக்கூடிய துணிச்சல் இருக்கு. அத காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்களே வெளிப்படையா பேசுறாங்க. இப்ப நீங்க சொல்றது நான் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கம்யூனிஸ்டுகள் கடுமையான விமர்சனத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது வைக்கிறார்கள். நீங்க சொல்ற பார்த்தா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அங்க வந்துருவாங்களோ? அப்படி ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்காங்கிறது ரெண்டாவது. ஆனா திமுகவை விமர்சிக்கிற துணிச்சல் காங்கிரஸுக்கு எப்படி இருந்துச்சு? விஜய் கொடுக்க தைரியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதனால வாய்ப்பு இருக்கு. வேற என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு வந்து தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுல? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரையில அவருடைய பயணத்தை ஒழுங்குபடுத்துவதே பெரிய சவாலா இருக்கு. இப்ப தொகுதிக்கு 2 பேர் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டு நிப்பாட்டி இருக்காங்க. சரி, இந்த ரோடு ஷோ மாதிரி எல்லாம் அவர் போக முடியாது. ஒரு தொகுதிக்கு இல்லைன்னா ஒரு மாவட்டத்துக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு காவல்துறை பாதுகாப்போட தான் அவரை நடத்தி ஆகணும். இது அவருக்கு இருக்கிற சிக்கல். சரி, இனி மத்திய அரசையும் எதிர்க்கிறார், மாநில அரசையும் எதிர்க்கிறார். ஒரே நேரத்தில் 2 பேர் எதிர்க்கிறார். இதுக்கு மக்கள் மத்தியில ஒரு மரியாதை இருக்கு. இப்போ இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இருக்கு. மக்கள் மத்தியில மரியாதை பரவாயில்லையே, 2 பேர் எதிர்க்கிறாப்லையா அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஏற்கனவே சினிமா என்கிற மூலதனம் அவர்கிட்ட நிறைய இருக்கு. அதனால வந்துருவார். வாய்ப்புகள் திமுகவுக்கும் அவருக்கு தான் போட்டி. திமுக சீன்ல இல்ல, அதிமுக இல்ல. எப்படிங்க அதிமுக போட்டியே போட முடியாதுங்க. இடையில வந்து அஜித் பேட்டி பாத்தீங்களா சார்? அவருடைய என்ன சொன்னாரு? அவர் வந்து சொல்றாரு, ஒரு கரூர் சம்பவத்துக்கு வந்து ஒருத்தர் மேல மட்டும் குற்றம் சாட்டக்கூடாது, அதுக்கு வந்து பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது, அந்த நபர் மட்டும் பொறுப்பாக மாட்டாருன்னு சொல்றாரு. என்ன கேட்டா அந்த மக்கள் தான் பொறுப்பு. அவர் எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. அஜித் வந்து நியாயமானதுதான். எல்லாரும் சேர்த்துனா கவர்மெண்ட்டே சேர்த்து சொல்றாரு. ஆமா, அரசையும் சேர்த்து சொல்றாரு. ஆமா, அவர் சொல்றது இருந்தா ஒரு நபரை மட்டும் அதுல குற்றவாளி ஆக்கக்கூடாதுன்னு சொல்றதன் மூலமா அப்ப எல்லாருமே அதுல அரசு வரும். அதனால கேட்கிறேன், அவர் அந்த பார்வை சரிதானான்னு கேட்கிறேன். அஜித்துடைய பார்வை சரியான. அப்ப அவர் ஆனா பாத்தீங்கன்னா திமுக பாத்தீங்களா, அவரை அஜித் வந்து விஜய்க்கு எதிராக சொல்றாருன்னு ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எங்க தளபதிக்கு ஆதரவா அஜித் பேசிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லையா? அஜித்துக்கு ஆதரவாக பேசணும்னு, அந்த விஜய்க்கு ஆதரவாக பேசணும்னு அஜித்துக்கு ஒரு கட்டாயம் கிடையாது. இல்ல, ஏன்னா எதிர் துருவங்களா இருந்தாங்கல்ல. கிடையாது. அஜித்தினுடைய பணியும் வேற, பாணியும் வேற.
அவர் ஒரு கருத்து இதை சொல்லியிருக்க கூடாது என்ன கேட்டா. ம். சொன்னா அவருக்கும் ஒரு அரசியல் வடிவம் வந்துடும். ஏன்னா தன்னுடைய பெற்ற தந்தை இறந்த பொழுது கூட அவர் யாருக்கும் சொல்லல. அந்த வாடகை வேன்ல அவரே அப்பாவுக்கு பாடிய புகழ் உடம்ப வச்சுட்டு அவரே போய் ம். ம். சத்தம் இல்லாம போய் அதுக்கான சடங்குகளை செஞ்சுட்டு வந்துட்டார். ம். யாருக்கும் சொல்லல. ம். இன்னைக்கு மரணத்தை கொண்டாடுகிற மட்டமான கலாச்சாரம் இந்த மண்ணில் ஆழமாக ஊடுருவிய வேளையில ம். ஒரு தமிழ்ல ஒரு புகழ்பெற்ற நடிகர் தன்னுடைய தந்தையின் மரணத்தை கூட தன்னுடைய நண்பனுக்கு கூட சொல்லாமல் ஈமச்சடங்கு செய்தார்னா ஒரு பெரிய நயத்தக்க நாகரிகம் தம்பி அஜித் இருக்கு. நயத்தக நாகரிகம். ஆமா ஆமா. அவர் அதுல சார் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாரு, ம். கூட்டங்கள் எல்லா பக்கமும் தான் இருக்குது. கோயில்கள் போறாங்க, அங்க போறாங்க எல்லாம். ஆனா அந்த சினிமாக்கள் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து நடிகர்களுக்கு தான் ரொம்ப வந்து அது சிக்கலா மாறுது. உயிர் பலியாவோ பிரச்சனையாவோ அது மாறுது. மற்ற இடங்கள்லாம் அந்த மாதிரி. அது என்ன காரணம்? இவன் இந்த ஆரவாரம். ம். இப்ப சூரசம்காரத்துக்கு கடற்கரை ஆஹ் கூட அவன் பக்தியோட நிக்கிறான். இவன் வெறியோட நிக்கிறான். இவன் வெறியோட நிக்கிறான். அதுக்கு தம்பி விஜய் செய்ய வேண்டியது இதுக்கு அவங்களுக்கு ஒரு வகுப்பு. அது ஒன்றும் பெரிய கடினமான வேலை இல்லை. ஏன்னா உறுப்பினரா சேர்ந்துட்டா அவனுடைய அலைபேசி என்ன வாங்கிடுறாங்க. கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வகுப்பு மாதிரி எடுத்து இதை ஒரு ஒழுங்கு பண்ணலாம். அதுதான் அவர் முக்கியமா செய்ய வேண்டியது, ஒழுங்குபடுத்த வேண்டியதா. கண்டிப்பா செய்யணும். நிச்சயமா. மிக்க நன்றி தமிழரசன் சார்.